ओम शांति। अव्यक्त समिगै 29 जूलाई 2024। वर्तमान समय अनेक आत्माओं में स्व उपकार करने की इच्छा है, लेकिन हिम्मत और शक्ति नहीं है. பாபா சொல்றாரு, இந்த காலகட்டத்தில் அநேக ஆத்மாக்களிடம் தனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஸோ அவங்கக்கிட்ட ஆசை இருக்கா, என்னை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவர்களிடம் தைரியம் மற்றும் சக்தி இல்லை. ऐसी निर्बल आत्माओं का उपकार करने वाले आप पर उपकारी बच्चे निमित्त हो. எனவே அப்படிப்பட்ட பலமற்ற ஆத்மாக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள்தான். பர உபகாரி, ஏன்னா பாபா நமக்கு தான் அந்த டைட்டில் கொடுத்துருக்கிறாரா. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், அதற்கு நிமித்தமானவர்கள். அதுவும் பாபா இந்த மாதம் முழுவதும் என்ன சொல்லிட்டு வராரு, உங்களுக்கு அபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் கூட யாரோ உங்களுக்கு எதிராக இருக்காங்க, ஆனாலும் அவர்களுக்கு நன்மை செய்யணுங்கிறாரு. அப்படின்னும் பொழுது பலவீனமான ஆத்மாக்களுக்கு இது நம்முடைய கடமை, இது நம்முடைய டியூட்டி. எனவே பாபா சொல்றாரு, பலமற்ற ஆத்மாக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நிமித்தமான ஆத்மாக்கள் நீங்கள்தான். தோ உபகார் சச்சே தில் சே ஹோத்தா ஹை. எனவே நன்மை செய்வது என்பது உண்மையான உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, சில இடங்களில் பார்ப்போம் இல்லையா, ஏதோ ஒரு கோவிலுக்கு ஒரு பொருள் உபயம்னு கொடுப்பாங்க. அந்த பொருள் ஒரு 100 ரூபா பெருமானமுள்ள ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் அதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பப்ளிசிட்டி, உபயம்னு போட்டு அதனுடைய பேரை போடுவாங்க. அப்போ அதிலே ஒரு எதிர்பார்ப்பு, அதிலே ஒரு சுயநலம், அதில் தனக்கு ஒரு பெயர் வேணும், ஏதோ ஒன்று. ஆனால் பாபா நமக்கு இங்கே என்ன சொல்றாரு, உபகாரம் என்பது உண்மையான மனதோடு, இந்த ஆத்மாவுக்கு இதனால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும், நன்மை ஏற்படட்டும், இந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கட்டும், இதில் எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமோ எந்த ஒரு சுயநலமுமோ இல்லை, அப்படி இருக்கணும். विश्व राज्य अधिकारी बनना है तो स्व उपकारी के साथ पर उपकारी बनो. எனவே உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், உலக ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுக்கும் உபகாரம் செய்து கொள்ளுங்கள். அதாவது நம்மையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். நம்ம பாபா கிட்டேருந்து என்ன வாங்கணுமோ, எதை பெற வேண்டுமோ அதையும் பெற வேண்டும். மற்றும் கூடவே பிறருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எனவே பாபா என்ன புரிய வைக்கிறாரு, நிர்பல் ஆத்மாக்களுக்கு, பலமற்ற ஆத்மாக்களுக்கு தன்னை முற்றேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்குது, ஆனால் அவர்களிடம் சக்தி இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நம்ம சக்தியை தானமாக கொடுத்து அவர்களையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு நாம் நிமித்தமாக ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.